இப்போது எப்படி நான் சொல்வேன்னா, இப்போ யூனிவர்சிட்டியில் இப்போ பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பித்து நம்ம போய் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு போனோடனே அவர் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறார், இவர் எம்பிபிஎஸ் எடுத்துக்கிறார். ஸோ இன்ஜினியரிங்க்கும் பெருமை உண்டு. ஏன்னா இப்போ இன்ஜினியர் இல்லைன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தயார் பண்ணுறவா டாக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இப்போ டாக்டர் சிடி ஸ்கேன் அந்தந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணுறா, இன்ஜினியர்ஸ் தான் தயார் பண்ணி தரணும். இந்த இன்ஜினியருக்கு வியாதி வந்தால் டாக்டர் தான் தீர்த்து வைக்கணும். ஸோ இது ரெண்டும் செப்பரேட் ஸ்ட்ரீம்ஸ். ஆனால் நிறைய இடங்கள்ல இப்போ நான் சொல்லியிருக்க இடங்கள் எல்லாமே ரெண்டும் கம்பைனும் ஆறுது. ஃபார் எக்ஸாம்பிள், பெருமாளை பற்றி சொல்லக்கூடிய பாகவத புராணத்தில் சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்தை பற்றியும் பெருமை சொல்லப்பட்டிருக்கு. சிவனை பற்றி சொல்லக்கூடிய லிங்க புராணம்னு ஒரு புராணம், லிங்கமான சிவபெருமானை பற்றி சொல்கிறது. அதில் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹான்னு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றி சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு பேருமே இட் ஹஸ் பீன் பேலன்சிங்.